அநேக நேரத்தில் இன்றைக்கு தீமை செய்கிற ஜனங்கள் பெருத்து வாழ்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதவசனத்தில் கூட எழுதியிருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒருவேளை ஒருவர் நம்மை அடித்து விட்டால், ஒருவர் நம்மை ஏதாவது தவறு செய்து விட்டால், அதற்கு எதிராக, அதற்கு எதிர்மறையாக என்று சொன்னால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு சில சின்ன பிள்ளைங்க கூட ஒரு அடி அடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவாங்க, திருப்பி அடிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்மால பார்க்க முடியும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அநேகர் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலும் கர்த்தர் நம்மை சிறு கூட்டமாய் சேர்த்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாக இந்த நிமிஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் இருப்பதாக. ஆமேன். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் ஒரு புத்திமதியை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு நான் கொடுக்க விரும்பினால், தீமையை வெல்லுங்கள். ஹல்லேலூயா. தீமையை வெல்லுங்கள். இந்த தலைப்பின் கீழே ஒரு 5 காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒருவேளை ஒருவர் நம்மை அடித்து விட்டால், ஒருவர் நம்மை ஏதாவது தவறு செய்து விட்டால், அதற்கு எதிராக, அதற்கு எதிர்மறையாக என்று சொன்னால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு சில சின்ன பிள்ளைங்க கூட ஒரு அடி அடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவாங்க, திருப்பி அடிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்மால பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், நம்முடைய பிரயாணத்தில், நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு விசாரித்தோம் என்று சொன்னால், ஏதோ வாழ்க்கையில், ஏதோ ஒரு தருணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு தீமையினாலே அகப்பட்டவர்களாக, இல்லைன்னு சொன்னால் தீமை நமக்கு ஜனங்கள் செய்த சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் ஒருவேளை பேச்சிலாக இருக்கலாம், செயலிலாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நாம் செய்கிற பிஸ்னஸிலாக இருக்கலாம், என்று சொன்னால் நாம் விரும்புகிற குடும்ப ஜீவிதத்திற்கு எதிரான காரியங்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற சந்தோஷம், சமாதானத்திற்கு விரோதமாய் மனுஷன் செய்கிற தீமையான காரியமாக இருக்கலாம். எதுவானாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில், ஜீவிதத்தில் தீமையை அனுபவிக்காதவர்கள் யாருமே நம்ப முடியாது, இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு மனுஷன் நிமித்தமாக, ஏதோ ஒரு உறவுகளின் நிமித்தமாக, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக தீமையை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லி அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையாவது திட்டினோம் என்று சொன்னால், யாரையாவது நாம் ஏதாவது சொல்லும் பொழுது அவர்கள் திருப்பி திட்டுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் தீமைக்கு தீமை அல்ல, தீமைக்கு நீ என்ன பண்ணணுமா, நன்மையினாலே ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும். தீமையினால் ஜெயிப்பது அது தேவனால் உண்டானது அல்ல. நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல. அவரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, படுக்கையில் இருந்தவர்களை எழும்பி நடக்க செய்து, ஜீவனற்று மரணத்தை சந்தித்தவர்களுக்கு புது ஜீவனை கொடுத்து, நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து, அப்படி பலதரப்பட்ட தேவைகள் இருக்கிற ஜனங்களுக்கு தேவைகளை சந்தித்து, அப்படி பலதரப்பட்ட நன்மை செய்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற
நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மற்றவர்கள் தீமை செய்யட்டும். தேவனை அறியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள், நன்மை செய்கிறதினாலே வருகிற பலனை அறியாதவர்கள், தீமையை செய்து தீமையை கொப்பளித்து தீமையை மற்றவருக்கு விரோதமாக காரியங்களை செய்து ஒருவேளை தீமை செய்து ஜெயிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் அது ஒரு நிரந்தர வெற்றியை கொண்டு வராது. ஆனால் தீமையை நன்மையினால் வெல்லும் பொழுது அதனுடைய வெற்றி நிரந்தரமானதாக, அது வெறும் வேற்றுமை நிறைந்ததாக, அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக, அது தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவமாக மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதற்கு ஆதாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கூட வாசிக்கும் பொழுது அதன் 5ஆம் அதிகாரம் அதன் 37 39 வாசிங்க பார்க்கலாம். 5 உள்ளதை உள்ளதென்றும் தீமையினால் இருக்கிறது. 39 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பண்ணக்கூடாதாமா? தீமையோடு. ஒரு மனுஷன் தீங்கு செய்வானே என்றால், ஒரு மனுஷன் தீங்கை விளைவிப்பான் என்று சொன்னால், ஒரு மனுஷன் தீமையை நடப்பிப்பான் என்று சொன்னால், ஒரு மனுஷன் தீமையோடு எதிர்த்து நிற்பான் என்று சொன்னால், நீங்க என்ன பண்ணக்கூடாதான்? தீமையோடு எதிர்த்து நிற்காமல். இன்னொரு வசனம் கூட வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதன் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதன் 24வது வசனம். ஈராமல் சாந்தமுள்ளவனும் சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாக. தீமைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, இங்கே தீமையை சகிக்கிறவனாக இருக்கணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 24:17 24:17 தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவன் அதை என்ன பண்ணாராமா? அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்களோ தீமைக்கு திட்டமிட்டீர்கள், நீங்களோ தீமைக்கு அநேக காரியங்கள் செய்தீர்கள். ஆனா என் தேவன் என்ன பண்ணாரு? தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதன் கீழே ஒரு 5 காரியங்களை தான் நான் உங்களோட சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், நாம் தீமையை நன்மையினால வெல்லணும் இல்லையா? அதுல முதலாவது காரியம் நான் சொல்ல விரும்புறது, நாம் தீமைக்கு விலகி இருக்கிறவர்களாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் அதன் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் தீமையை விட்டு விலகி நன்மை செய். போதும். 27வது வசனம் வாசிங்க. 34:27 14 தான் அந்த வசனமா? ஓகே. தீமையை விட்டு விலகி நன்மை செய், நன்மை செய் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தீமையை விட்டு விலகி அநேக காரியங்களில் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? தீமைக்கு விலகி இருக்கணும். தீமைக்கு விலகி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியங்கள் வரும் பொழுது, தீய மனிதருடைய யோசனை தீமையாய் வரும் பொழுது நாம் என்ன பண்ணணும்?
தீமைக்கு விலகி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணணுமா? தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு விலகணும். நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய கையின் காரியங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய நினைவுகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடத்தைகள் என்று சொல்ல, நாம் நடந்து போகிற பாதைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து, தீமையான காரியங்களானால் என்ன பண்ணணுமா? தீமைக்கு விலகி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தீமைக்கு டிஸ்டன்ஸ் வைக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க, தீமையும் கொஞ்சம் இருக்கட்டும், நன்மையும் கொஞ்சம் இருக்கட்டும். ஆனால் நாட்கள் வரும் பொழுது, தீமையோடு நெருக்கமாய் இருக்கும் பொழுது, தீமையோடு நெருக்கமாய் பழகும் பொழுது, தீமையோடு நெருக்கமாய் பிரயாணிக்கும் பொழுது, நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரு நாள் தீமைக்குள்ள காரியங்களை செய்கிறவர்களாக, தீமை நம்ம எரியாமலே நம்மிலிருந்து புறப்படுவிக்கிற, ஒருவேளை நம்முடைய பார்வையாய் இருக்கலாம், நம்முடைய செய்கையாய் இருக்கலாம், நம்முடைய செயல்பாடுகளாய் இருக்கலாம், நம்முடைய சிந்தனையாய் இருக்கலாம், நம்முடைய இருதயத்தில் தோணுகிற எந்த காரியங்களாய், வாட்டெவர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட தீமையான காரியங்களாய் இருந்தாலும் அதிலிருந்து விலகி இருக்கிறவர்களாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து அதே காரியத்தை பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வடதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்கணும். தீமைக்கு விலக்கணும். அங்கே சில வசனம் அந்த நீதிமொழிகளை பார்க்கும்போது சொல்லி இருக்குது, உன்னுடைய கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் செய்ய தீவிரிக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கால்கள் தீங்கு செய்ய ஓடுகிற கால்கள். நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 1ல் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்குடைய வழியில் நடவாமலும், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஏன்னா பாவிகளுடைய வழியில் ஏன் நிற்கக்கூடாது? பாவிகளுடைய வழியில் நிற்கும் பொழுது நம்மை அறியாமல், நமக்கு தெரியாமல் நாம் என்ன பண்ணிடுவோம்? பாவம் செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆனா இங்க சொல்லும் பொழுது, தீமை எப்படிப்பட்ட தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, அதுல என்ன பண்ணணும்? நம்முடைய காலை என்ன பண்ணணும்? உன்னுடைய காலை தீமைக்கு விலக்குவாயாக, விலக்குவாயாக என்று சொல்லி அங்கே எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தீமைக்கு விலகி இருக்கணும். 2வது காரியம் நான் உங்கள்ட்ட சொல்றேன். ரோமருக்கு எழுதின அந்த நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்க. உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணுமாமா? மாயமற்றதாய் இருப்பதாக என்ன பண்ணணுமா? தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க. யோசிச்சு பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தில் நான் இதற்காக ஆண்டவர் என்னோடு பேசின சில கான்செப்டை வச்சு நான் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நான் யோசித்தேன், தீமைன்னு சொல்லி ஆண்டவர் தீமைன்னு விட்டுறல. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்ல, தீமையே என்ன பண்ணா? தீமையிலேருந்து விலகி இருக்கணும். 2வது என்ன பண்ணணுமாமா? தீமையை வெறுக்கணும். தீமையை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். தீமையான காரியங்கள் வரும் பொழுது, தீமையான நண்பர்கள் வரும் பொழுது, தீமையான செயல்பாடு வரும் பொழுது, தீமையான எண்ணங்கள் வரும் பொழுது, எதுவானாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும்? அதை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விரும்புகிறவர்களாய் அல்ல, அதை நேசிக்கிறவர்களாய் அல்ல, அதை காரியத்தை குறித்து எப்படியாவது செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசை உள்ளவர்களாய் அல்ல. இல்லை, இந்த தீமையான காரியங்கள் தேவன் விரும்பாத காரியங்கள். தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் என்னை நன்மை செய்வதற்காக வைத்திருக்கும் பொழுது நான் தீமையை வெறுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில விஷயங்கள் அதான் நான் சொல்லுவேன், நோ சொல்ல படிக்கணும். என்ன படிக்கணும்? நோ சொல்ல படிக்கணும். அநேகருக்கு தெரியாது, நோ சொல்ல மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் எஸ் ஓகே, எஸ் ஓகேமாங்க. அதுக்கப்புறம் தீமையான காரியங்களில் மாட்டிட்டு போய் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு தெரியாது பாஸ்டர், இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு, இது எனக்கு தெரியாது பாஸ்டர், இது இப்படி வந்து முடியும்ன்ட்டு, எனக்கு தெரியாது பாஸ்டர், இந்த சின்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரழிவை கொண்டு வரும்னு சொல்லி தெரியாது என்று சொல்லி அப்படி அவர்கள் அழுகிற அநேக சூழ்நிலையை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ தீமையை நம்ம என்ன
பண்ணணும்? வெறுக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதத்துல 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். 97:10. என்ன பண்ணணுமாமா? தீமையை வெறுத்தணும். நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவது உண்மையானால், நீங்க கர்த்தரை நேசிப்பது உண்மையானால், நம் பாடல்கள் மூலமாய் பாடுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் இயேசுவை குறித்த அந்த அன்பு, இயேசுவை குறித்த அந்த 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 நேசம் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்குமானால், இருதயத்தை பற்றி பிடித்திருக்குமானால், நம்ம என்ன பண்ணணுமா? தீமையை வெறுத்து விட வேண்டும். இயேசுவுக்கும் தீமைக்கும் என்னது? எதிரும் புதிருமான காரியம். அவர் நன்மை செய்கிறவர். ஆனா அவர் மீது அன்பு வைக்கிற நாம் தீமையை நேசிக்கிறவர்களாய் இருப்போமானால், தீமையை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், நாம் கர்த்தரிடத்தில் அன்பு இல்லாதவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் அன்பு செய்கிறவர்கள் நீங்க என்ன பண்ணணுமா? தீமையை வெறுத்து விடுங்கள். இன்னொரு வசனம் கூட வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8. தீமையை வெறுப்பதே, பாருங்க எதுங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம்? ஐயோ கர்த்தர் வராரு அப்படின்னு சும்மா வார்த்தையில சொல்றது இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய இருதயத்தில் இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய சிந்தனையில் இருக்குமென்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா, நான் என்ன பண்ணுவேன்? தீமையை வெறுக்கிறவனாயிருப்பேன். தீமையான உறவுகளை, தீமையான அனுபவங்களை, தீமையான செய்கைகளை, தீங்கி விளைவிக்கக்கூடிய காரியங்களை, தீமை செய்கிற நண்பர்களை, தீமை செய்கிற உறவுகளை விட்டு நான் எப்படி பண்ணுவேன்? வெறுத்து விடுகிறவனாக, நேசிக்கிறவனாக அல்ல. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அங்கே தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் 5:15. தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி என்ன பண்ணணுமாமா? போதும். தீமையை வெறுத்து என்னத்தை விரும்பணும்? நன்மையை விரும்பணும். நீங்க தீமையை வெறுக்கிறது சாத்தானை வெறுக்கிறீங்க. நீங்க தீமையை வெறுக்கிறவனுடைய குணாதிசயங்களை வெறுக்கிறீங்க. நீங்க தீமையை வெறுக்கிறது அவன் செய்கிற அந்த காரியங்களை, அவனுடைய திட்டத்தை, அவனுடைய தீர்மானத்தை, அவனுடைய செயல்பாடை எதிர்க்கிறீங்க. நன்மை செய்யும் பொழுது, நன்மையை நேசிக்கும் பொழுது, நன்மையை பற்றி கொள்ளும் பொழுது, நன்மை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக, அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, அவரை சேவிக்கிற பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நீங்க மாறுகிறவர்களாக இருக்கிறீங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது என்ன பண்ண சொன்னேன்? தீமைக்கு விலகி இருக்கணும்னு சொன்னேன். இரண்டாவது என்ன சொன்னேன்? தீமையை வெறுத்தரணும். மூன்றாவது காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்க. மூணாவது காரியம், ஆண்டவர் நம்மள்ட்ட விரும்புகிற காரியம் தீமை செய்யாதவங்களா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எதிர்த்து ஒருத்தவங்க தீமை செய்திருக்கலாம். உங்களுக்கு எதிர்த்து உங்களை பிஸ்னஸ்ல கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியத்தை மற்ற ஒரு மனுஷன் தீமையாய் அதை பற்றி கொண்டு போயிருக்கலாம். ஆனா அந்த தீமைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு ஒரு கன்னத்தில் அறைந்தவனை என்ன பண்ணாரு? மற்றொரு கன்னத்தையும் திருப்பி காட்டினாரு. அவரை ஏமாற்றினவரையும், அவரை பகைத்தவரையும், அவரை காட்டி கொடுத்தவனையும் என்ன பண்ணாரு? சிநேகிதனே என்று சொல்லி அழைத்தார். அது மாதிரி அவரை 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 துக்கித்த, அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்த ஜனங்களையும், ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் தீமைக்கு தீமை செய்யல. ஒருத்தவங்க திட்டுறாங்களா, நீங்க பதிலுக்கு திட்டாதீங்க.
ஒருத்தவங்க உங்களை தீமையான காரியங்களை செய்யறாங்களா, அதற்கு எதிராக நீங்க தீமையான காரியங்களை செய்யாதீங்க. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவர் பதில் செய்வதற்கு விட்டு கொடுங்க. நம்ம எதிர்த்து போராடினால் நம்ம தீமை செய்கிறவர்களாய் மாறி விடுவோம். ஒருவேளை அவன் உங்கள்ட்ட சண்டை போட்டான்னா அவன் சமாதானமா போயிடுவான். ஆனா அபிஷேகம் பெற்ற நீங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்க, நன்மை செய்கிற தேவனுக்கு ஆராதிக்கிற நீங்க என்ன பண்ண முடியாது? சமாதானமா இருக்க முடியாது. அவன் கோவப்பட்டான், நான் கோவப்பட்டேன்னு. அவன் அடிச்சுட்டான், நான் அடிச்சுட்டேன்னு. அவன் திட்டினா, நான் திட்டேன்னு. அவன் இப்படி செஞ்சான்றதுக்காக நான் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நம்முடைய இருதயம், பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல அந்த ஒரு கில்ட்டினஸை கொண்டு வருவார். அதனால நீங்க தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்களை நான் சொல்ல முடியும். தீமைக்கு தீமை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. ஆனா தீமைக்கு நன்மை செய்யும் பொழுது, இல்லைன்னா அந்த தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பொறுமையோடு ஜெபத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற காரியம் அது வித்தியாசமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 17:13. நன்மைக்கு கேளுங்க, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, கேட்டுக்கீங்களா? என்ன சொல்லுது? நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ. அது வீட்டுல என்ன நீங்காதாமா? தீமை நீங்காது. நீங்க நன்மை செய்தால் உடைய வாழ்க்கையில மேன்மை உண்டு. வேதவசனம் சொல்லுது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் வாசப்படியில பாவம் படுத்திருக்குன்னு வசனம் போட்டிருக்குது. தீமை செய்கிறவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாது? தீமை நீங்காது. தீமை நீங்காது. நீங்க எப்படி விரும்புறீங்க? நன்மை வேணும்னு நினைக்கிறீங்களா? நன்மை செய்வதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்களா? நன்மையை அனுபவிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் அங்கே ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை வைத்தார். நன்மையை பெற்றுக்கொள்வதும் தீமையை பெற்றுக்கொள்வதும் நம்முடைய வாழ்க்கை முறைமையில் இருக்கிறது. நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீமையை போல தோணலாம், தீமை செய்கிற ஜனங்களை போல தோணலாம், தீமை செய்கிறவர்கள் நம்ம இடத்துல நல்லா இருக்கிறதை போல தோணலாம். ஆனா அதெல்லாம் நிரந்தரமற்ற வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தீமை செய்கிறவருடைய வீட்டுல என்னதான் இருக்குமாமா? நன்மை இருக்காது, தீமை இருக்குமா. என்ன இருக்குமாமா? தீமை இருக்கும். 1 தெசலோனிக்கர் 5:15 வாசிங்க. பாருங்கள், நாடுங்கள். போதும் போதும். 1 தெசலோனிக்கர் 5:15. நீதிமொழிகள் 17:13. என்ன பண்ணாதாமா? வீட்டை விட்டு தீமை நீங்காது. தீமை நீங்காது. நம்ம நினைக்கிறோம் தீமை செய்யறவங்க நம்ம எப்படி இருக்கிற மாதிரி தோணுது நமக்கு வெளியில பார்க்கும்போது. பல பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவன் செஞ்சுட்டு நல்லா தானே, நான் ஒரு அநியாயமும் செய்யலையே, நான் ஒரு தப்பும் செய்யலையே, நான் ஒரு தீமையும் செய்யல, தீமை செஞ்சவன் நல்லா தானே இருக்கான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. யார் சொன்னா நல்லா இருக்காங்கன்ட்டு? வெளியில பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கிறது மாதிரி சொல்லுது. வானம் தெரியும், ஆனா வானம் மாறினாலும் பூமி மாறினாலும் மாறாத ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அவன் தீமை செஞ்சான்னா அவன் வீட்டுல என்னதான் இருக்குமாமா? தீமை தான் இருக்கும். ஏன் ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. என்னுடைய டாபிக் இன்னைக்கு இது இல்லை. ஆண்டவர் எடுக்க சொன்னனால எடுத்து நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா ஒருவேளை எனக்கு தீமை செய்யறாங்கன்னு? இன்றைக்கு உங்களை பலப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தீமை செய்யட்டும், தீமையை நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். ஆனா நீங்க தீமைக்கு தீமை செய்யாம இருங்க. ஹல்லேலூயா. அடுத்தது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தீமை அல்ல என்ன செய்யறாளாமா?
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையே செய்வார். தீமை அல்ல, நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க புத்தியுள்ள புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து அங்க எழுதப்பட்டதுல அங்க எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அது 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். ஆமா, என்ன பண்ணுவாராமா? நிறைய பேர் பூமியில பயங்கர ஃபேமஸா இருக்கிறாங்க, நிறைய ஃபெமிலியரா இருக்கிறாங்க, நல்ல பெரிய பெரிய ஆளரா இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தீமை செஞ்சாக்க அவன் பேர் என்ன பண்ணாதாமா? பூமியில இராம அற்று போக பண்ண என்ன பண்ணுதாமா? கர்த்தருடைய கண்ணு. உங்க கண்ணு ஏன் கண்ணு இல்லைங்க. நீங்க நினைக்கிறீங்களா உங்க கண்ணு ஏன் கண்ணுன்னு? பல சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு தீமை செய்தவர்கள், ஆண்டவர் சொன்னாரு, நீ உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாயினே. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேறி இருக்கிறத பார்க்குறேன். அநேக சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் நிறைவேறி இருக்கிறத பார்க்குறேன். தெரியாது, எனக்கு தெரியாது ஏன் அப்படி பார்க்க முடியல, எதுக்காக அப்படி பார்க்க முடியல. ஆனால் ஆண்டுடைய வசனம் நிறைவேறி இருக்கிறத பார்க்குறேன். அல்லேலூயா. ஆண்டுடைய கண்கள் எங்கேயும் எப்படி நோக்கிட்டு இருக்குது? நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்குது. ஒருவேளை அவன் தீமை செய்கிறவனாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான தீமையான காரியங்களை விதைத்திருக்கலாம், தீமையான காரியங்களை நடப்பி இருக்கலாம், தீமையான காரியங்களுடைய வார்த்தையில அவன் சொல்லி இருக்கலாம். ஒருவேளை அவன் நல்லா இருக்கிறதை போல உங்களுக்கு தோணும், ஆனா அது நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் தீமையும் நன்மையும் பார்க்கிற ஆண்டவர். இன்றைக்கு அவர் தீமைக்கு ஆண்டவர், நீங்க நன்மை செய்கிறவர்களாய் இருந்தால் அந்த தீமைக்கு அவர் சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறான். வாசிங்க பார்க்கலாம். என்ன பண்ணாமா? யாரோட அடக்கம் பண்ணப்பட போவதில்லையா? நன்மை செய்தவர்களோட, சமாதானத்திற்குள் பிரவேசித்தவர்களோடு நீ அடக்கம் பண்ணப்படுவதில்லை. ஏன்னா நீ என்ன பண்ண? தீமை செய்கிறவருடைய சந்ததி ஒருபோதும் என்ன பண்றது இல்லையா? பேர் பெறுவதில்லை. எத்தனையோ பேர் புகழ் உள்ளவங்க தப்பு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒருவேளை 4 பேத்துக்கு தெரியாதவங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களை குறித்து மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் ஒரு பெருசா ஃபெமிலியர் ஆகலையே, என்னை பத்தி யாருக்கும் தெரியலையே, நான் இப்படி ஒரு அடைந்து போன இடத்துல இருக்கிறேன், நான் எப்படியோ இருக்க வேண்டிய நான், என்னுடைய சூழ்நிலை எப்படியோ இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு 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 அடைக்கப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட கூட்டில் இருக்கிறதை போல ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேனே. இன்னைக்கு என்னை குறித்து யாருக்கும் தெரியவில்லையே, என்னுடைய சூழ்நிலை குறித்து யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிறவர்களா இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தீமை செய்கிறவருடைய பேர் என்ன பண்ண போவதில்லை? பெருமைப்பட போகிறது இல்லை. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்க தீமை செய்வது நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகாமல் இருங்கள்னு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தீமை தற்காலிகமானது. தீமை செய்கிறவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறதை போல தெரியும், உயர்ந்தவர்களைப் போல உன்னதமாக இருக்கிறவர்களைப் போல தெரியும். ஆனால் தீமை உள்ளவருடைய பெயர் பூமியில என்ன பண்ணாதாம்? நிலை பெயராது, நிலை பெயராது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கோ என்ன பண்ணுதாமா? தீங்கு உங்களுக்கு விரோதமாய் தீங்கு பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய் அந்த சராசரங்களை படைத்த தேவனுடைய முகம் விரோதமாய் இருக்குது. ஆனா நீதிமானை குறித்து முற்பகுதியில போட்டிருக்கிறது என்ன சொல்லி இருக்குது? நீதிமான், வாசிமா முதல் பகுதி, நீதிமான்கள் மேல் கர்த்தர் நோக்கமாய் இருக்குது. என் பிள்ளை இப்படி தீமையான பாதையில கடந்து போகிறானே,
இந்த தீங்குகளுக்கு இடையே கடந்து போகிறானே, இவனுக்கு நான் கிருபையை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும். இது ஒரு தற்காலிகமானது தான். இப்பொழுது சில காலங்கள் தான் இந்த உபத்திரவம், சில காலங்கள் தான் இந்த பிரச்சனை, சில காலங்கள் தான் இந்த கண்ணீர், சில காலங்கள் தான் இந்த வேதனை. இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு நேரம் வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்கள் நீதிமான் மீது எப்படி இருக்குது? நோக்கமாய் இருக்குது. ஆனால் உங்களுக்கு விரோதிக்கிறவங்க, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு முன்பதாக தேவனுடைய கண் எப்படி இருக்கு? விரோதமாக இருக்கு. நாலாவது காரியம், 3 காரியம் சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? தீமைக்கு விலகி இருங்க. 2வது தீமையை வெறுத்துருங்க. 3வது சொன்ன தீமை செய்யாதிருங்க. 4வது காரியம் தீமையை பின்பற்றாதிருங்கள். நாம் இயேசுவை பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் பின்னே வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர். என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றும்படியாக நான் உங்களுக்கு மாதிரியை காட்டி போனேன் என்று சொன்ன ஆண்டவர் அவரை பின்பற்றுவதற்காக அழைத்திருக்கிறார். ஆனால் சொல்றாரு, தீமை என்ன பண்ணக்கூடாது? பின்பற்றக்கூடாது. தீமையை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு மனிதன் தீமன் செய்தால் செய்து கொண்டிருக்கட்டும். ஒரு மனிதன் அநியாயம் செய்தால் செய்து கொண்டிருக்கட்டும். ஒரு மனுஷன் அசுத்தமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான தீமையான காரியங்களை செய்தால் செய்து கொண்டிருக்கட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை நீங்க எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் பிரமாணங்களை எழுதி கொடுத்திருக்கிறாரு, நியமங்களை எழுதி கொடுத்திருக்கிறாரு. உலக பிரகாரமான மனுஷன் ஃபாலோ பண்ற எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஃபாலோ பண்ண முடியாது. பிஸ்னஸ்ங்கிற பெயர் இல்லை, பணத்துக்குங்கிற பெயர் இல்லை, வருமானத்திற்குங்கிற பெயர் இல்லை, பொருளாதாரம் என்கிற பெயர் இல்லை, வாழ்வாதாரம் என்கிற பெயர் இல்லை. ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்கள் உலக மனிதன் தீமையான காரியங்களை செய்யலாம். தீமையான காரியங்களை நிறைவேற்றி தன்னுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்கிறவனாய் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது? தீமையை பின்பற்ற முடியாது. வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றார், தீமை செய்கிறவன் என்னது அசுத்தமானவன் இன்னும் அசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வேண்டாம் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நிறைய பேர் நினைக்கிறோம், அவன் அநியாயம் செய்கிறான், நல்லா தானே இருக்கிறான். அவன் தீமையை செய்கிறான், நல்லா தானே இருக்கிறான். அவன் மனைவி நல்லா தானே இருக்குது, அவன் புள்ள நல்லா தானே இருக்குது, நல்ல கார் வச்சிருக்கிறான், நல்ல வீடு வச்சிருக்கிறான், அந்த காரியங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான், சந்தோஷமா வச்சிருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், தீமை செய்கிறவன் தீமை செய்யட்டும், அசுத்தமானவன் அசுத்தம் செய்யட்டும். ஆனால் நீ நீதியானவன் என்று சொன்னால் இன்னும் நீதி செய்ய வேண்டும். நீ பரிசுத்தம் உள்ளவனாயிருந்தால் இன்னும் பரிசுத்தவனாய் மாற வேண்டும். அதைதான் பின்பற்றுகிறவளாய் இருக்கணும். தீமையான மனிதர்களுடைய குணாதிசயங்களை பார்த்து, தீமையான நண்பர்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து நாம் தீமையை பின்பற்றாதவர்களாய் இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்னத்தை பிடிக்கணுமாமா? தீமை அல்ல. என்னத்தை பிடிக்கணும்? நலமானதை. ஒருத்தவங்க நல்ல காரியம் செய்யறாங்க, நன்மைக்கு செய்யறாங்க, தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யறாங்க, தேவனுடைய சித்தத்தை செய்யறாங்க, வசனத்தின்படி செய்யறாங்கன்னா அதை நம்ம பிடிச்சுக்கலாம். ஆனா ஒரு மனிதன் தீமை செய்வான் என்று சொன்னால், தீமையை பின்பற்றுவான் என்று சொன்னால், தீமையான காரியங்களை விதைத்து அந்த தீமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், அதை நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? பின்பற்றாதவர்களாய் இருக்கணும். அதே 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற என்னத்தை விட்டு பொல்லாங்காய் பொல்லாங்காய் தோன்றுகிறது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்து சந்தோஷம் இல்லாததற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் விலக வேண்டிய விஷயத்திற்கு விலகாம இருக்கிறது.
ஒரு 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 உறவா இருக்கட்டும், ஒரு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், எல்லாரையும் அன்பு செய்யணும், எல்லாரோடையும் பேசணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஆனால் நட்பு என்பது, உறவு என்பது, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது, நம்முடைய பழக்க வழக்கம் என்பது சரியான நபரோடு இருக்கணும். நம்முடைய ரிலேஷன்ஷிப் சரியான நபரோடு இருக்கணும். சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்தா நாரும் என்ன பண்ணும்? மணக்கும். நம்ம யாருக்கிட்ட செய்கிறோம், யாருக்கிட்ட இருக்கிறோமோ, யாருக்கிட்ட பழகுறோமோ, யாருக்கிட்ட நம்மளுடைய உறவை வைத்துக்கிறோமோ, அவங்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணும்? ஆக்குப்பை பண்ணும், பிரதிபலிக்கும். இங்கிலீஷில் தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, who is your friend, tell to me, I tell you who are you. உங்களுக்கெல்லாம் தெரியாது போலே. who is your friend, tell to me, I tell you. சொல்லுங்க பார்க்கலாம் பழமொழியை. who is your friend, I tell you who are you. உன் நண்பன் யார் என்று சொல்லு. உன் முகரக்கட்ட என்னன்னு நான் என்ன பண்றேன்? நான் சொல்றேன். வசனம் சொல்லுது, சிநேகிதன் முகத்தை கருக்குகிறான். உன்னுடைய நண்பனிடத்தில் என்ன குணாதிசயம் இருக்கிறதோ, நீ பயணிக்கிற நபரிடத்தில் என்ன செயல்பாடு இருக்கிறதோ, அதுதான் உன்னையே அறியாம ஒண்ணுல என்ன பண்ணும்? பிரதிபலிக்கும். தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் முத்தி வரும்போது தான் இந்த ஹேபிட் எனக்கே தெரியாம எப்படி எனக்குள் வந்தது, எனக்குள் பிரதிபலித்ததுன்னு பார்க்கும்போது, நீ இருந்த இடம் அந்த மாதிரி, சேர்ந்திருந்த உறவு அந்த மாதிரி. பிரியமானவர்களே, பொல்லாங்காய் தோன்றுகிற யாவையும் விட்டு நம்ம விலகணும். 5வது காரியம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அடுத்தது 5வது காரியம், தீமையை தேடாதிருங்கள். நீதிமொழிகள் 11:27. ஸ்தோத்திரம். தீமை தேடுகிறவனுக்கு என்ன வருமாமா? தீமை. 5வது காரியம், நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீமையை தேடக்கூடாது. நிறைய பேத்துக்கு என்னதான் வேலை? தீமையை தேடுறதுதான் வேலை. ஒரு கெட்ட பழக்க வழக்கம் உள்ளவன், அந்த பழக்க வழக்கம் உள்ளவனை தான் என்ன பண்ணுவான்? தேடுவான். சாயங்காலமானா குடிகாரன் யாரை தான் தேடுவான்? பாஸ்டரை தேடுவானா? பாட்டில் தேடுவான். பாட்டில் தூக்கி கொடுக்கிறவனுக்கு தேடுவான். பார்ட்னர் தேடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டிலையும் பார்ட்னரையும். அது எப்படிப்பட்ட பார்ட்னரா தான் இருக்க முடியும்? பாட்டில் பார்ட்னரா தான் இருக்க முடியும். புதுசா என்னமோ சட்டம் போட்டிருக்காங்க போல, அந்த பாட்டில 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்ட்டு. பாட்டில் தூக்காதவன் இப்ப பாட்டில் தூக்குவான் 10 ரூபாய்க்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை தேடுகிறவர்கள் எங்க வேணாலும் போய் பாருங்க. அந்த பேட் ஹேபிட் இருக்கிறவங்க, அந்த தவறான குணாதிசயம் இருக்கிறவங்க அந்த நபரையே தேடி போவாங்க. எப்படிதான் மிங்கிள் ஆவாங்கன்னு தெரியாது. பார்த்துருக்கிறீங்களா? அநேக நபர்களோடு நடந்ததுனால எனக்கு தெரியும். கரெக்டா கண்டுபிடிப்பாங்க, இவன் இந்த பழக்க வழக்கம் உள்ளவன்ட்டு. இவனுக்கும் அந்த பழக்க வழக்கம் இருக்கும், அவனுக்கும் அந்த பழக்க வழக்கம் இருக்கும். கரெக்டா என்ன பண்ணுவான்? கரெக்டா ஐடென்டி பண்ணுவான், இவன் இந்த பழக்கத்தில் இருக்கிறான். எப்படிரா அப்படின்னா, நானும் அந்த கேஸ் தானே. தேடி பிடிக்கிறது. நீதிமொழிகள்ல ஒரு வாலிபனை குறித்து சொல்லும் பொழுது அது எழுதி இருக்குது, நான் ஒளிமுக வாசல்ல நான் காத்திருந்தேன், உனக்காக காத்திருந்தேன், வா சமூகமா இருப்போம். நம்முடைய புருஷன், என் புருஷன் என்ன பண்ணிருக்கான்? தூர பிரயாணம் போயிருக்கிறான், பணப்பையும் கொண்டு போயிருக்கிறான். அப்போ தேடுகிற அனுபவம், தீமையை தேடுகிற அனுபவம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தீமையை தேடாதவர்களா இருக்கணும். 27 அந்த 11:27 சொல்லுது, தீமை தேடுகிறவனுக்கு தீமை வருமா? தீமையே வரும். ஒரு விஷயம், எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று 5 காரியம் ஆண்டவர் தியானிக்க உதவி செய்தார். எல்லாரும் மாம்சிக கண்களை அடங்க பார்க்கலாம். என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க?
உடைய இருதயத்தின் வேண்டுதல் எதுவாயிருந்தது? நீங்க கடந்து போகிற பாதை எது அன்புதை விட பிள்ளையே? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். தீமையை நன்மையினால் வெல்லு. தீமையை வெல்வதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நீ நன்மையை செய்கிற தகப்பனுடைய பிள்ளை. ஆனால் நீ செய்து கொண்டிருக்கிறது என்னது? நீ கடந்து போய் கொண்டிருக்கிறது என்னது? உடைய பாதை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அர்ப்பணிப்பதற்கு விரும்புகிறார். 5 காரியம் சொன்னேன். தீமையை விட்டு விலகுங்கள். 2வது, தீமையை வெறுத்து விடுங்கள். 3வது, தீமை செய்யாதிருங்கள். 4வது, தீமையை பின்பற்றாதிருங்கள். 5வது, தீமையை தேடாதிருங்கள். வேதவசனம் சங்கீதம் 34 சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனா தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே வரும். எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு நன்மை செய்யக்கூடிய கிருபை தாங்கப்பா. நன்மை செய்யக்கூடிய கிருபை தாங்க. நன்மை செய்கிற நண்பர்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய கிருபை தாங்க. என்னுடைய பிரயாணங்கள் எல்லாம் நன்மை செய்கிறவர்களோடு இருக்கணும். எல்லாரும் ஒரு விஷயம் அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை உமக்கே மகிமை மாட்சிமை உமக்கே துதியோ கணமோ தூயோனே உமக்கே துதியோ உமக்கே. உந்தன் வேதம் எனது நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் ஜீசஸ், அதுதானே அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்த உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்த உமக்கே துதி. Thank you, Jesus. தூயோனே உமக்கே துதியோ கணம். தூயோனே
நாட்களில் நன்மை செய்தவராக சுற்றித் திரிந்தது மாத்திரமல்ல, நன்மையே செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவரே உம்முடைய வேதத்தை எங்களுக்கு கொடுத்து சென்ற எங்கள் அன்பின் தெய்வமே, பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தீமைக்கு விலகி இருக்க, தீமையை வெறுத்து விட, ஆண்டவரே தீமையை செய்யாதிருக்க, தீமையை பின்பற்றாதிருக்க, ஆண்டவரே தீமையை நாங்கள் ஒரு நாளும் தேடாமல் இருக்க எங்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்டபடி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இதை நடப்பிக்கிறவர்களாக, தீர்மானிக்கிறவர்களாக, அபியாசப்படுத்துகிறவர்களாக, தீமைக்கு விலகி இருக்கிறவர்களாக, கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவன் அவனுக்கேற்ற பிரதிபலன் என்னோடு கூட வருகிறேன் சொன்ன வார்த்தையின்படி உடைய சமூகத்தில் நாங்கள் நன்மைக்காய் பிரதிபலன் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வந்த குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய நன்மையினாலே நிரப்புவீராக. பிள்ளைகள் செய்கிற கையின் பிரயாசத்தின் நன்மைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதில் கர்த்தாவே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். கடன் இல்லாத வாழ்வை கொடுங்க, நோய் இல்லாத வாழ்வை கொடுங்க. அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. அவருடைய மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்தருடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. இந்த கால சூழ்நிலை எதுவும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு விசேஷித்த தேவனுடைய பாதுகாவல் இருப்பதாக. ஆண்டவரே இந்த வாழ்க்கை கர்த்தாவே இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறுவதாக. இயேசுவை பிரதிபலிக்க நன்மை செய்கிறவருடைய ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளாயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்வீரா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரன் இவளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற, தீமையை விதைக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும், ஆங்காங்கே பலவீனத்தை போல வலியை போல அனுபவிக்கப்படுகிற சத்துருடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பிரேக் பண்ணி ஜெயம் எடுக்கிறோம். நான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணின்னு சொன்னீங்களே, தழும்புகளாலே இவளுக்கு சுகம் உண்டாவதாக. ஆசீர்வதிங்க. இவளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நம்முடைய ஊழியக்காரனாய் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியும் பார்க்கிறவர் நம்முடைய சிறையில மறைத்துக் கொள்வீராக. வருகைக்கு ஆயத்தப்பட, அநேகரை ஆயத்தப்படுத்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. இருக்கிற இடங்களில் சாட்சியாய் வாழ்வார்களாக, இயேசுவை பிரதிபலிப்பார்களாக. இவர்களில் இயேசுவை மற்றவர்கள் காண்பார்களாக. இவர்கள் இருக்கிற வெளிச்சத்தை கண்டு அநேகர் ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. திவ்ய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் கண்களை மூடி தலை வணங்கி கைகளை கூப்பி இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நன்மை செய்து மகிழ பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நன்மையான வழியில் நட, இதுவே நன்மையை காண்பிக்கிற வழி என்று சொல்லி அனுதினமும் வேத வசனத்தின்படி எங்களை போதித்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும் பாதுகாப்பும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், வரத்தடைப்பட்ட பிள்ளைகளோடும், உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்கள் மீதும் இன்றும் என்றும் கர்த்தரின் வரிய பெருந்தும் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஒரு 3 அலையில சத்தமாய் சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு கைகளை கொடுத்து வாழ்த்துங்க, சொல்லி சொல்லி வாழ்த்துங்க. தீமைக்கு விலகிருங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள், தீமை செய்யாதிருங்கள், தீமையை பின்பற்றாதிருங்கள், தீமையை தேடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.